அரசியலில் மார்ஷல் லோ என்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. இராணுவ ஆட்சி, மார்ஷல் லோ, இராணுவ ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டது. அரசு என்ன விதமான ஜனநாயகங்களையும் பேசலாம். கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாமே எழுதி வச்சிருக்கலாம். பத்திரிகை சுதந்திரம், ஊடக சுதந்திரங்கள் எல்லாமே நீங்க பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்கலாம். மனித உரிமைகளை நீங்கள் லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதி வச்சிருக்கலாம். ஆனால் அரச இயந்திரத்துக்கு ஆபத்து என்றால் அந்த மார்ஷல் லோவை பாஸ் பண்ண, அதுக்கு பிறகு மூச்சு காட்டையில இந்த மார்ஷல் லோ தமிழ் மக்களுக்கு 1979 பாஸ் பண்ணப்பட்டிருந்தது. இன்று வரை நடைமுறையில் பயங்கரவாத தடை சட்டம் என்பது தமிழ் மக்களின் வாழ்வில் ஒரு மார்ஷல் லோ, ஒரு இராணுவ சட்டம். இவற்றை எவ்வாறு நியாயப்படுத்த போறீங்க நாடாளுமன்றத்தை கூடாக அந்த நாடாளுமன்றம் கொண்டு வந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஜனாதிபதி பிரகடனப்படுத்திக் கொண்டிருப்பேன், காலநீடிப்பு செய்து கொண்டிருப்பேன். எனவே தமிழ் மக்களை இராணுவ ஆட்சியில் வைத்திருப்பேன். இந்த இராணுவ ஆட்சியின் தான் மற்ற அந்த படுகொலை நடந்தது. ஏபியின் மீதும் இந்த இராணுவ ஆட்சிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன. ஆனால் என்ன துயரம் என்றால் 79ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு 45 வருஷத்துக்கு குறையாமல் தமிழர்கள் இராணுவ ஆட்சியில் இருக்கிறார்.